தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு பிரியன். அதிமுகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறாங்க. ராஜினாமா செஞ்ச உடனே தாவேகாவினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து அவர்கள் சந்திப்பும் நிகழ்த்துறாங்க. இதை இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சந்திப்பு நிகழ்த்தி அவங்க தாவேகாலே சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. அதாவது அவர்கள் 25 இது சிவி சண்முகம் தரப்பை சேர்ந்த அந்த எம்எல்ஏக்கள், இந்த 3 எம்எல்ஏக்களும் அவர்களை பற்றி ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இபிஎஸ் மூலமாக. அங்கே இவங்களுக்கு ஸ்பீக்கருக்கு அவங்க விப்ப மீறிட்டாங்கன்ற விஷயங்கள், அது ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுத்தால் இவங்களுக்கெல்லாம் பதவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சூழலில் ஒரு சமாதான இப்போ இவங்களுக்கு அமைச்சர் பதவியும் கிடைக்கல சொன்னபடி தாவேகாலேருந்து. அப்போ அந்த சூழலில் இவங்க மறுபடியும் பழனிசாமி தரப்புக்கு போற மாதிரியான ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த சமாதான பேச்சுவார்த்தையில இவங்களுக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை, மறுபடியும் இபிஎஸ்க்கு ஓங்குற மாதிரியான விஷயத்துல இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு பதிலாக இபிஎஸ்ல போறதுக்கு பதிலாக தாவேகாலே பேசாமல் சேர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால சேர்ந்து அதே தொகுதிகள் இடைத்தேர்தல் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால சேர்ந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட இபிஎஸ் அந்த 18 எம்எல்ஏக்கள் அதிமுக ஆட்சியில் அந்த 18 எம்எல்ஏக்கள் பதவி இழந்த பிறகு நடந்த இடைத்தேர்தல், அதன் மூலமாக இபிஎஸ் எப்படி மெஜாரிட்டி பெற்றாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் இப்போ நடக்கும் போல இருக்கு. இபிஎஸ் தரப்புலையும் சிவி சண்முகம் தரப்புலையும் இருக்கிற பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா மறுபடியும் அவங்க இபிஎஸ் போய் அவங்க பணியாற்றுறதுக்கு விரும்பல. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி மாதிரி பணியாற்றுறாருன்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்க. பொதுக்குழு கூட்ட மாட்டேன்றாரு, தோல்வியை பத்தி விவாதிக்க மாட்டேங்கிறாருன்னு. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க போறதுக்கு பதிலாக பேசாமல் தாவேகாலே போயிடலான்னு ரிசைன் பண்ணிட்டு போறாங்கன்றதை நான் நினைக்கிறேன். இப்போ இதில் 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, அன்றைக்கு இருந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கூடக்கூடிய வாய்ப்புகள் வருமா, அல்லது இப்போ இருக்கிற இந்த சூழலில் இவங்க தாவேகால நின்னாங்கன்னா தாவேகால இருந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கா? அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதாவது தாவேகாவுக்கு இப்போதான் ஒரு பெரிய வெற்றி பெற்று இருக்கு தாவேகா. ஸோ விஜயோடைய அந்த செல்வாக்குல இன்னும் அந்த செல்வாக்கு மங்கலை, அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இடைத்தேர்தல் நடந்தால் அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு இவங்க நம்பி ரிசைன் பண்றாங்க. ஆனால் அது எதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு இடைத்தேர்தல்லாம் ஆளுங்கட்சிக்கான அட்வான்டேஜ் அதிகமாக இருந்தால் கூட போன வாட்டி திமுக தான் அதிகமான இடங்களை வின் பண்ணிச்சு இந்த எடப்பாடி ஆட்சியில் இருந்த இடைத்தேர்தல்களில். ஆனாலுமே தேவையான சீட்டுகளில் இபிஎஸ் வின் பண்ணிட்டதுனால மெஜாரிட்டி தக்க வச்சுட்டார். இந்த வாட்டி உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. இதில் இவங்க 3 பேர் தோத்தாலும் விடுதலை சிறுத்தைகள் உள்ள போயிட்டாங்க, எல்யூஎம்எல் உள்ள இருக்காங்க, வெளியிலேருந்து சிபிசிபி மாதிரி இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஒரு பிரச்சனையும் வராது. இவங்க ஜெயித்தாலும் தோத்தாலுமே ஜெயிச்சா இன்னும் கூடுதல் மெஜாரிட்டி, நிலைத்தன்மை, அரசோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். தோத்தாங்கன்னா பிரச்சனை தான், அவங்களுக்கு பதவி எழுந்தாங்கன்ற அந்த பாயிண்ட்ல தான் போகுமே தவிர இந்த அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இடைத்தேர்தல் இவங்க கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்றத உறுதியா சொல்ல முடியாது. அந்த தேர்தல் நடக்கிற சூழல் அல்லது நம்ம பொது தேர்தல் நம்ம சரியா தவறா போட்டோமோ, நம்ம திமுக போட்டுக்கலாமோன்னு யோசிச்சு மறுபடியும் மாற்றி போட்டா ஒருவேளை மும்முனை போட்டியில் அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. தொலைபேசி வாயிலாக உங்களை கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.